சார் அப்படி இருந்தாலுமே இந்த படத்துடைய கலெக்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு 500 கோடி அந்த மாதிரியான ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படம் வந்து எடுத்திருக்கு. இது அவங்க எய்ம் பண்ண ஒரு விஷயம். அவங்க சொல்லலைனாலும் ஆடியன்ஸ் மத்தியில எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாலேருந்து இந்த படம் வந்து அந்த 1000 கோடி அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து போகும் அப்படிங்கிற மாரி. இல்ல படம் கொஞ்சம் நல்லா இருந்தா 1000 கோடி அடிச்சிருக்கும். இப்ப 1000 கோடி அடிக்காட்டியும் கூட 1000 கோடி நெருங்கக்கூடிய அளவு ஒரு 600, 700 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் இப்பயே 550 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் குடுத்திருக்கு. ஒரு 600, 700 கோடி ரூபா வரைக்கும் போகும். கன்டென்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இந்த படம் ஈஸியாக 1000 கோடி அடிச்சிருக்கிறதுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த படத்துல இருந்துச்சு. இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்டார் காஸ்ட்டே இருக்கு. அதையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு, படத்துக்கு ஹைப் இருந்துச்சு, அட்வான்ஸ் புக்கிங் இருந்துச்சு, பெரிய பிஸ்னஸ் நடந்துருச்சு, எல்லாம் இருந்துச்சு. கதையிலேயே, ஸ்கிரிப்ட் இல்லையே, காமன் ஆடியன்ஸ் உள்ள போலையே, புரியலையே, அதான சிக்கல் இப்போ. அது இருந்ததுன்னா அந்த படம் 1000 கோடி ஈஸியாகவே அடிச்சிருக்கு இந்த படம். சரி இப்போ இந்த நம்பர்ஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போதும் பெரிய நம்பர் இருந்தால் தான் நல்ல படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது சார். இப்போ இந்த படத்தில் 500 கோடி ஆல்ரெடி அடிச்சிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கதை இல்லை அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குல்ல சார். இதே ஒரு சின்ன படம் நல்ல கதை இருந்தாலும் அது இவ்வளோ கலெக்ஷன் இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் ரேஸுக்குள்ளே வந்து தமிழ் சினிமா இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கே. அதை பற்றி நீங்கள் இல்லை ஆர்டிஸ்ட் வேல்யூ தான், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் ஆர்டிஸ்ட் வேல்யூ. ரஜினிகாந்த் படமாக இருந்தால் என்ன படமாக இருந்தாலும் ஒரு 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. அஜித் படம் என்ன படம் இருந்தாலும் 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. விஜய் படம் என்ன படம் இருந்தாலும் 3 நாள் புக் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க அந்த 100 கோடி 150 கோடி சம்பளம் கேட்குறாங்க. எனக்கு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு அந்த பிஸ்னஸ் அவங்க கொடுத்துறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளருக்கு 200 கோடி ரூபா லாபம். அப்படிங்கும்போது அவர் கேட்குற சம்பளத்தை கொடுப்பாங்க. கேரண்டி 200 கோடி லாபம். அந்த இது ஆர்டிஸ்ட் வேல்யூ தான். அது சின்ன படங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாதனால அந்த படம் இவங்க படம் வந்து ஒரு 10 நாளில் கொடுக்கக்கூடிய கலெக்ஷனில் அந்த படம் ஒரு 50 நாள் ஓடினா தான் கிடைக்கும். அதுதான் அந்த நம்பரில் வந்து நிற்கிது.